ஏய், இந்த கருவாச்சி முன்னாடியே போறா, இந்த கொன்னவாயம் பின்னாடியே போறானே. விடக்கூடாத, என்னன்னு பார்க்கணும். ஏய் ஓய் நில்றா, ஒரு நிமிஷம். எங்கடா கருவாச்சி துரத்திட்டு நீ தவி பின்னாடியே போயிட்டு இருக்கிற? உடனே எங்க அப்பா தவிடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. நில்றா, தவிடு வாங்குற புண்ணாக்கு வாங்குறன்னு கொப்பனை ஏமாத்து, என்ன ஏமாத்துறால வச்சுக்காத. அசடு வலிது, உண்மை சொல்லு. அது ஒரு இதுனா எதுரா? அது புள்ள இருக்குல்ல. ஆமா, நானு அந்த புள்ள இல்லையா? இந்த விஷயம் கொப்பனுக்கு தெரியுமா? எங்க அப்பாக்கு எல்லாம் தெரியாதுடா. தெரிஞ்சதுன்னு என்ன கொன்னே ஓட்டுருவான்னா. என் காதுல நீதான் வாழ வைக்கணும். சரி, கையமுத்து அதை விடு. அவதானே எங்க வீட்டுல விளக்கு ஏற்றவனு, அதுக்கு நீதானே ஏதாவது வழி ஏற்றவனு. அவளை பார்த்தா சோனக்காட்சி சிவப்பு விளக்கு மாதிரி இருக்கிறா, அவளை கொண்டு ஏத்தோட இல்ல. அப்படிலாம் சொல்லாதண்ணா, உனக்கு களை தெரியல. ஏத்திடலாம், ஒரே ஏத்திடலாம். அண்ணனுக்குற தைரியமா போ போ, அண்ணன் பாத்துக்கிற போ. விளக்கா ஏத்தோட விளக்கு. அவனுக்கு உங்க அண்ணன் போல பொண்ணு கேட்கல, கொப்பனை முள்ளமா இருக்கிறான், கோத்தானை தெல்லவா இருக்கிறான். மாறி மாறி என் வாழ்க்கையில விளக்கு விட்டு போட்டு வைக்கிறேன்டா உனக்கு விளக்கு. பையா, என்ன ஒரே கிளுகிழுப்பா இருக்க? என்ன விஷயம்? இன்னைக்கு லவ்வர்ஸ் டேனா, அதுதான் சாக்லேட்டு ரோஸ் எல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அண்ணா மக்கால் உள்ளது, காதல் வந்துட்டாலே படாத பாடு படுறீங்கப்ப. இது என்னடா இது? ரோசா பூவு, இது சாக்லேட்டு. காதலுக்கு அடையாளமே இது என்னன்னா? அப்ப நீ ஒரு டிஃபரெண்டா இருந்தா தானே அவன் மனசுல அப்படியே கிச்சுன்னு அப்படியே அச்சாணி மாதிரி புடிச்சு நிக்க முடியும். அப்ப நீ வேற மாதிரி இல்லடா ப்ரப்போஸ் பண்ணணும். அண்ணன் பாரு, இங்க பாரு, அந்த ரோசா பூ கொடு, செம்பருத்தி பூ வச்சுக்க, சரியா? புடி, அந்த சாக்லேட்டை கொண்டா, தூக்கி போட்டு தேங்காய் பண்ணு. எப்படி எப்படின்னா காதல் ஒர்க் அவுட் ஆகும்? அதாவது தம்பி, இப்போ அந்த புள்ள காலேஜ் படிக்கிறான், அவன் ரெக்கார்ட் நோட்ல செம்பருத்தி பூ வரைவான் பாட்னிக்கு. ஆமா, அப்போ அந்த செம்பருத்தி பூவை வரையும் போதெல்லாம் என் செம்பகமூர்த்தி ஞாபகம் வருல்ல உனக்கு, அவளுக்கு. இப்படி கொடுத்து இந்த பண்ணையும் பூவையும் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றா தம்பி. அப்புறம் ஓகே சொல்லிடுவேன் நாளைக்கு. அப்புறம் கல்யாணம் தான், அடுத்த 10 மாசத்துல வளகாப்புத, அப்புறம் குழந்தைத. போடா, போய் பிக்கப் பண்ற வழிய பாடுற. யோசிச்சு ஐயா கொடுத்த ஐயனாரே, போடா போடா. லவ்வா பண்றீங்க? லவ் லவ். யார் நீ? முதல்ல உங்களை 6 மாசம் ஒன் சைடு லவ் பண்றேன். இந்த பண்ண வாங்கிக்கிங்க, என் லவ்வ ஏத்துக்குங்க. லவ்வா? நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஐயோ, வீட்டுக்கு தெரிஞ்சா அடி பின்னி எடுத்துருவாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ வேண்டாம். ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் லவ் நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும். விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நான் படிக்கணும். ஐயோ, இந்த பண்ணாத வாங்கிட்டு போங்க. என்ன தங்க பையா, என்ன அழுதுட்டு இருக்கிற? என்னாச்சு? போயா, யோ, உன் மேல கொலை வெறியில இருக்கிறேன். ஏன் நீதானே சொன்ன செம்பருத்தி பூ தேங்காய் பண்ணு கொடுத்தா நம்ம ஊர் பிள்ளைங்க வந்துருவாரு. ஓகே சொல்லிடுவாரு. கெமிஸ்ட்ரி படி அது ஓகே ஆயிருக்குடா தம்பி. அழுகாத, விடு 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 விடு, அழுகாத. தம்பி, மனசை தளர விடக்கூடாது. கஜினியே 17 தடவை படையெடுத்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அதாவது முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், தெய்வத்தென்று ஆகாதனினும் முயற்சி. தம்பி, வயசுல பெரியவன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதுக்குதான் இந்த வாட்டி அண்ணன் வேற ஒரு மெத்தட்ல வந்திருக்க. கொல்லிமலையில இருந்து டைரக்டா ஒரு சாமியார் இறக்கியிருக்கேன் உனக்காகவே. தம்பி, அங்க வாரு சாமியை பேசலாம். ஓ காளி ஜெய், சாமி, ஓ காளி கை காளி.
கத்தக்கூடாது. அற நிர்வாணமா இருக்கு. இப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி கொடுங்க சாமி கொடுங்க. ஓம் கீம் காளி ஐ கீம் கூம் காளி மகா காளி சக்தி. வாங்கி. இந்தா வெற்றி நமது. இந்தா நல்லது நடக்கட்டும். சாமி உனக்காக ஸ்பெஷலா கூப்பிட்டுருக்கேன். மஞ்சள் கயிறு மேரேஜுக்கு, கருப்பு கயிறு காதலுக்கு. இந்த கயிறை மட்டும் அவ கையில மட்டும் கட்டிட்டு நீ போனேனா அதுக்கப்புறம் அவன் உன்னை எப்படி சுத்தி வருவா பாரு. எப்படி சுத்தி வருவா. என்ன அது மட்டும் இல்லடா முட்டா பாயில, அந்த புள்ள உனக்காக லெட்டர் கொடுத்துட்டு இருக்கா. அவன் என்ன கொடுத்துருக்கா தெரியுமா? எனக்கு வந்த லெட்டர் நான் தான் படிப்பேன். படி. நான் உன்னை கதலிக்கிறேன், நீ என்னை கதலிக்கிறாயாவா? காதலிக்கிறாய் அப்படின்னு எழுதுறது. அடுத்து மேலப்படி. என்னை தவிர வேறு யாராவது பத்தினா? என்னை தவிர வேறு யாராவது பாத்தீனா? மேலப்படி. நான் சேத்துக்குள்ள போயிருவனா? ஐயோ, என்னை தவிர வேற யாராவது பாத்தீனா நான் செத்து போயிருவேன்னு எழுதியிருக்காடா. என்னால கூட அந்த பிள்ளைக்கு மேல போடுறா. இலைகள் இருந்தால் மண்ணை நக்கவுமா? மண்ணை நக்கவும் இல்லப்பா, அப்படித்தான் எழுதியிருக்கு. இரு பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும் சொல்லியிருக்கா. இப்படிக்கு மரவள்ளியா? அந்த புள்ள பேரு என்னது? மரகதவள்ளி. மரகதவல்லியா? மரவள்ளின்னு இது ஏன் இப்படி போட்டால்னா, இங்க பாரு, இன்கேஸ் இந்த லெட்டர் அவங்க அப்பா கையில கிடைச்சதுன்னா அந்த பட்டக்காரவனை என்ன பண்ணுவான்? குழந்துருவான்ல. அதனால இந்த பேப்பர் மேல உள்ள வைப்பா. கயிறு மேட்டருப்பா. இந்த கருப்பு கயிறு காதலுக்கு, மஞ்சள் கயிறு மேரேஜுக்கு. கருப்பு கயிறு எதுக்கு? காதலுக்கு. மஞ்சள் கயிறு எதுக்கு? மேரேஜுக்கு. அதே மூட்ல போய் அந்த பிள்ளை பாரு. போடா போ. ஒர்க் அவுட் ஆகுது. ஹாய். அடச்சை, இந்த 2025 கூட பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? அழகா பிறந்தது என்னோட தப்பா? எங்க போனாலும் இந்த கம்நாட்டி நாய் பின்னாடியே வந்துட்டு இருக்கானு. கரும முடிச்ச இவங்கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்து. என்னால முடியல, ரொம்ப தொல்லப்படுறோம். கடவுளே. இவ்வளோ சீக்கிரம் என் காதலை ஏத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொடுத்த கருப்பு கயிறை நான் என் கையில கட்டிட்டேன். நான் கொண்டு வந்து இந்த மஞ்சள் கயிறை எப்போ உங்க கழுத்துல கட்டட்டும்? எது? நான் உங்களுக்கு பல டைம் சொல்லிட்டேன் என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்லிட்டேன். இனி ஒரு டைம் என் பின்னாடி வந்தீங்கன்னா போக் சொல்லதான் நீங்க உள்ள போவீங்க. ஏங்க லெட்டர் எல்லாம் கொடுத்தீங்களேங்க? லெட்டரா? நான் இப்ப கொடுத்தேன். லெட்டராவது சொட்டராவது.